அண்மை செய்தி. அமைச்சர் துரைமுருகன் மகன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் உடைய மகனும் எம்பியுமான கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனையாக நடத்தியது. இந்த சோதனையில 13.7 கோடி ரொக்கம் பணமும் கதிரானந்தோடைய வீட்டின் லாக்கரை உடைத்து 75 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தகவலானது தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் தொடர்புடைய இடங்கள் நடத்தப்பட்ட சோதனையில தான் இந்த 13.7 கோடி ரொக்கம் பணமும் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக பணத்துடைய விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது அமலாக்கத்துறையுடைய தகவலாக இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் துரைமுருகனுடைய மகனும் எம்பியுமான கதிரானந்துக்கு அவருடைய சொந்தமான இடங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் தொடர் சோதனை நடத்தி வந்தனர். பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்தனர். காட்பாடியில் உள்ள எம்பி கதிரானந்துடைய வீடு, கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில சோதனையில கதிரானந்தோடைய, அதாவது இவர் எம்பி, இவருக்கு சொந்தமான கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 13.7 கோடி ரூபாய் பணம், ரொக்கம் மற்றும் கதிரானந்தோடைய வீட்டில் லாக்கர் உடைக்கப்பட்டு அதுல 75 லட்சம் ரூபாய் பணம் ஆகிய பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கல்லூரியில இருந்து ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்கள், வீட்டிலிருந்து பல்வேறு சொத்து ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எம்பி கதிரானந்த் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்த விவரங்களை அதிகாரிகள் திரட்டி வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதை வைத்து எம்பி கதிரானந்திடம் விரிவான விசாரணையும் நடத்தப்படும். முறையாக சம்மன் அளித்து இவர் விசாரணை கழித்து இவரிடம் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.